வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். 27th மண்டே வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்புட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. இன்புட்டாக எடுத்துகிட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்புட்ஸையும் ஆட் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கிளியராக வந்து நம்மளோட ஆரஞ்சு லைனை, அதாவது இந்த எல்லோ லைனை வந்து டச் பண்ணணுன்னு சொல்லியிருந்தோம் நிஃப்டி. ஸோ அதேமாதிரி வந்து டச் பண்ணியிருக்கு. நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில். அதாவது யூரோப் பேங்க்ஸ் எல்லாம் வந்து சரியில்லை, யூஎஸில் வந்து பேங்க்ஸ் எல்லாமே சரியில்லை, நிறைய பேங்கிங் இஷ்யூ போயிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து எஃப்ஐஐ வந்து ரொம்ப செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எல்லாமே சில கன்சர்ன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. பட் அதனால் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரேடியாக கிராஷ் ஆகும் அப்படின்னா கிராஷ் எல்லாம் உடனேலாம் ஆகாது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷனில் தான் நம்மளோட மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ மண்டே வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் பார்க்கும்போது நிஃப்டி வந்து நான் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்குது. மண்டே வந்து ஒரு 17,000 கிட்ட இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து எஃப்ஐஐ மறுபடியும் ஏதாவது செல் பண்ணாங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த க்ரீன் லைனை இந்த எல்லோ லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனாலுமே நமக்கு வந்து எப்படின்னா இதே மாதிரி தான் போக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா கொஞ்சம் அப்படி மேலே போகும், அப்புறம் மறுபடியும் இங்கே கீழே இப்படியே தான் வரத்துக்கான வாய்ப்பு வந்து மண்டே வந்து இருக்குது. இது வந்து ஆப்ஷன் 1. ஒருவேளை நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆப்ஷன் 2 வந்து எது வரைக்கும் வர டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இது வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக கீழே வந்து போகும். ஸோ இந்த கேஸ் வந்து மோஸ்ட்லி நடக்காது. ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு வந்து மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே. நீங்கள் ஆப்ஷன் வந்து சிஇ பை பண்ணிங்கன்னா பிஇ ஒர்க் ஆகும், பிஇ பை பண்ணிங்கன்னா சிஇ ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த 17,000 வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு வேல்யூ. அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து 17,000 விட்டு கொடுத்துட மாட்டாங்க யாருமே. அப்படியே போனாலும் திருப்பி இந்த 16,853 வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து மறுபடியும் விறுவிறுன்னு மேலே வந்துட்டு 17,000 வந்துடும். அப்புறம் மறுபடியும் மேலே விறுவிறுன்னு மேலே போய் ஒரு 17,148 17,208 வரைக்கும் போகிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எந்த ஒரு 3 நாள் மார்க்கெட் வந்து எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 17,208 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி மினிமம் வந்து 16,853 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. இதுக்கு கீழே வரதோ இதுக்கு மேலே போகிறதோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் 17,000க்கு மேலே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஆகிட்டு 17,148 டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே சைட்வேஸில் இருந்துட்டு கீழேயும் வரலாம். அப்படி இல்லை கேப் அப் ஆன உடனே டக்குன்னு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போக வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஆனால் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே வரும், 100 பாயிண்ட் மேலே போகும். இப்படியே தான் சைட்வேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டியோட சுச்சுவேஷன். ஸோ பேங்க் நிஃப்டியோட சுச்சுவேஷன் நம்ம சொன்னது தான் அன்றைக்கி. அழகாக பாருங்கள், நமக்கு வந்து இந்த எல்லோ லைன்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ண வந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு வந்து எது வரைக்கும் போக இருக்குன்னா, நான் சொன்ன சேம் கதை தாங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா வேறு எதுவும் புது ஸ்டோரி கிடையாது. அழகாக நாளைக்கு வந்து ஒரு 13 இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் அப்படி மேலே போகலாம். மேலே கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேபி இதை கூட டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே கீழே வரலாம், அப்புறம் மறுபடியும் மேலே போகலாம். இப்படியே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆப்ஷன் 1. ஸோ நிஃப்டியில் நான் என்ன சொன்னேனோ அதே தான். ஸோ கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட் மேலே போகலாம். அதாவது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 100 பாயிண்ட் போகாது, டைரெக்டாக கேப் அப் ஆகும் 100 பாயிண்ட்டு. கேப் அப் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 50-60 பாயிண்ட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரத்துக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா எஃப்ஐஐ வந்து கண்டிப்பாக செல் பண்ணணுன்னு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால மேலே போனாலும் கீழே போனாலும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் மேலேயும் விட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் கீழேயும் விட மாட்டாங்க. ஸோ இது ஆப்ஷன் 2 வந்து நம்மளோட எல்லோ லைனை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து
39,000 வரைக்கும் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்து வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து 38,930 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தாங்க நாளைக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ தான் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்வேஸ் ஒரு 300 பாயிண்ட் மேலே 300 பாயிண்ட் கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பியரிஸா அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு பியர்லாம் கிடையாது. நாளைக்கு கேப் அப் ஆகிறது உறுதி. கேப் அப் சஸ்டைன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு தான் தெரியும். ஒரு 30 to 35 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். பார்த்துட்டு வால்யூம் நல்லா ஜென்ரேட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஒரு 100-200 பாயிண்ட் மேலே போவோம் பேங்க் நிஃப்டி. இல்லை வால்யூம் இல்லைன்னா மறுபடியும் ஓகே எனக்கு இந்த ரெட் லைன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ரெட் லைனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.